குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்ல டைட்டில் வச்ச இயக்குனர், தயாரிப்பாளர் அவர்களுக்கு குட்டிமா தமிழ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உடனே பார்க்கலாம், பிஸியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். உங்க நண்பர்கள், உறவினர்களுடைய குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். பிபி சீனிவாஸ் பாட்டு ஒண்ணு இருக்கு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நெருப்பாய் சுடுகிறது அப்படின்னு ஒரு 60-70களில் வந்த ஒரு படம் நினைக்கிறேன். அந்த படத்தோட டைட்டில் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த படத்துல வரக்கூடிய பாடல் தான் இது. அந்த பாடல் வரிகளை இயக்குனர் நடிகர் தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு டைட்டிலா வச்சுட்டாரு. இந்த படத்தோட சாங் ஒன்று முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு, கோல்டன் ஸ்பாரோன்னு சொல்லிட்டு பிரியங்கா மோகன் டான்ஸு, மாமி ட்ரெஸ்ல டான்ஸ் ஆடுவாங்க. அந்த பாட்டு தான் இந்த படத்துல முத ரிலீஸ் ஆன பாட்டு. பல மில்லியன் வியூஸ் போனதுனால இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணுச்சா இல்லையாங்கிறத பார்க்கலாம். கேஸ்ட் அண்ட் குருவை பார்க்கலாம். பவிஸ் புதுமுக கதாநாயகன், தனுஷோட அக்கா பையன், அவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். மேத்யூ தாமஸ், வெங்கடேஷ், ரம்யா ரங்கநாதன், பிரியா பிரகாஷ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ஆடுகளம் நரேன், சரத்குமார், சரண்யா பொன்வனன் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பவிஸ் கதாநாயகனுக்கு பாத்தீங்கன்னா பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர் சரண்யா பொன்வனனும் ஆடுகளம் நரேனும் பிளான் பண்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தான் ஒரு பொண்ணை காதலிச்ச விஷயத்தை ஆல்ரெடி ஒரு அப்பா அம்மாட்ட சொன்னதுனால, இல்லடா இப்ப நீ அது பிரேக்கப் ஆயிடுச்சுல, இப்ப இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பார்க்க கூட்டு போறாங்க. பொண்ணு பார்க்க கூட்டு போனா அந்த பொண்ணு பிரியா பிரகாஷ் பாத்தீங்கன்னா கதாநாயகன் கூட ஏற்கனவே படிச்ச பிள்ளை. ஸ்கூல்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறக்கா தனித்தனியா அங்கங்க மீட் பண்றாங்க. மீட் பண்ற ஒரு காலகட்டத்துல அந்த கதாநாயகி கிட்ட இந்த கதாநாயகன் பழைய காதலை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அனிகா சுரேந்திரன் அவங்க விட்ட எப்படி லவ் ஆச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிற கதாநாயகன் பாத்தீங்கன்னா பிளாஸ்பேக்ல பாத்தீங்கன்னா அதாவது கேட்டரிங் படிக்கிறார், அதாவது செஃப் படிக்கிறாரு, அந்த சமையல் கலைஞரா படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்துல அனிகா சுரேந்திரன் கதாநாயகி எப்படி சந்திச்சாரு, எப்படி லவ் பண்ணாங்க, அந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல சரத்குமாரை சந்திக்கும் போது அவருடைய ஸ்டேட்டஸும் இந்த பையனுடைய ஸ்டேட்டஸும் கொஞ்சம் இடிக்குது. இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல பிரேக்கப் ஆயிருக்கு அந்த காதல். பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் இப்ப லைவ்ல அந்த காதலி அனிகா சுரேந்திரன் இவங்களுக்கு ஹீரோவுக்கு இன்விடேஷன் அனுப்புறாங்க. கோபால் எனக்கு கல்யாணம் வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் அனுப்புறாங்க. அந்த இன்விடேஷனை வாங்கி ஹீரோ பாக்குறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கல்யாணத்துக்கு போனாரா இல்லையா, ஹீரோ யாரைத்தான் கல்யாணம் பண்ணாரு, இந்த பிரியா பிரகாஷ் யாரை கல்யாணம் பண்ணாங்க, பல முக்கோண காதல் கதைகளுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா படத்தோட பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நடித்த நடிகர்கள் எல்லாருமே அனிகா சுரேந்திரனா இருக்கட்டும், பிரியா பிரகாஷ், ரம்யா ரங்கநாதன், புதுமுக கதாநாயகன் பவிஸ், மேத்யூ தாமஸ், அந்த வெங்கடேசன் ஒரு பையன், இவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. எல்லாம் அவங்கவுங்க கேரக்டர் அழகா பண்ணிருக்கிறாங்க. சரத்குமார் உட்பட, சரண்யா பொன்வனன் உட்பட அவங்கவுங்க கேரக்டர் அழகா பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரைசேஷன் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் இன்னொரு பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோல்டன் ஸ்பாரோ அந்த பாட்டு கிட்டத்தட்ட செகண்ட் ஹாப்ல ஃப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த பாட்டு வருது. அந்த பாட்டு வரும்போது ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்றாங்க தியேட்டர்ல. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் படத்தோட ஒளிப்பதிவு, பிரிட்டோ அவர்களுடைய ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு பலம். அப்புறம் பாத்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ், கோவா, சென்னை, அப்படி லொக்கேஷனை பிரம்மாண்டமா காமிச்சிருக்காரு இயக்குனர் நடிகர் தனுஷ் அவர்கள். அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ன்னு தான் சொல்லணும். கதைன்னு பாத்தீங்கன்னா மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா கதை பழைய கதை. அவரே டைட்டில்ல போட்டாரு, வழக்கமான காதல் கதை அப்படின்னு சொல்லி போட்டாரு. இருந்தாலும் அந்த கதை வழக்கமான கதையை கூட கொஞ்சம் சுவாரஸ்யமா, கொஞ்சம் தொய்வை ஏற்படுத்தாம முதல் பாதியில சொல்லி இருந்திருக்கலாம். முதல் பாதியும் லைட்டா போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது, இரண்டாம் பாதியும் லைட்டா போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது. அதாவது சொல்ல வந்த விஷயத்த டக்குன்னு சொல்லாம, அதே மாதிரி கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கட்டத்துல கோவாவிலேயே படம் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி
சென்னைக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து இவங்க அவங்கள காதலிக்க போறாங்க, இவங்க அவங்க இப்படி காதலிக்க போறாங்க. செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுத்துருக்காரு, ஃபிளைட்ல போற மாதிரி, ஃபிளைட் பறக்க மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுத்ததெல்லாம் வந்து தொய்வு ஏற்படுது. ஒரு கட்டத்துல படம் முடிஞ்சிருச்சுன்னு ஃபீல் ஆன நமக்கு அந்த மறுபடியும் ஆரம்பிக்கும் போது ஒரு தொய்வு ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாடல்ல வர்ற டியூன்ஸ், அதாவது மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு. ஒரு 3 பாட்டு வந்து பாத்தீங்கன்னா 2 பாட்டு தனுஷ் அவர்கள் பாடியிருக்காங்க, ஒரு பாட்டை வந்து ஜிவி பிரகாஷ் பாடியிருக்காங்க. அந்த 3 பாட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் வந்து ஒரே மாதிரி இருக்கு, ஒரே பாட்டை திரும்ப 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 கேட்ட மாதிரி இருக்கு. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம். ஓவராலா பார்க்கும்போது இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆடியன்ஸ் வந்து ஜாலியா அந்த படம் பார்க்க தேட்டருக்கு வருவாங்க. படத்தோட டீமே என்ன பண்ணாங்கன்னா, ஜாலியா வாங்க ஜாலியா போங்கன்னு தான் ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஜாலியா ஆடியன்ஸ் இந்த தேட்டருக்கு இந்த படத்தை பார்க்க வந்தா கூட படம் முடிச்சுட்டு போகும்போது கொஞ்சமாவது கோபத்தோட தான் போவாங்க. ஏன்னா அவ்வளவா வந்து ஆடியன்ஸை வந்து கண்டிப்பா இந்த படம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் கொஞ்சம் கோபத்தோட தான் பார்த்துட்டு வெளியில வர மாதிரி இருக்கும். படம் வந்து ஓகே தான், அதாவது எல்லா ஹீரோயினும் கொஞ்சம் அழகா இருக்காங்க, அவங்களுக்காகவாவது இந்த படத்தை வந்து நம்ம வந்து ஒரு தடவை தேட்டர்ல போய் பார்க்கலாம். நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனை டைம் அப்படின்னு அழுத்திருங்க. அப்படி அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உடனே பார்க்கலாம், பிஸியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அவங்களையும் ஷேர் பண்ண சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க கோடான கோடி நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.